ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம நல்லா இருக்கோங்க. நேற்று நல்லபடியாக கணக்கம்பட்டி சித்தரை போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஐயாவை கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ ஏற்கனவே நான் அமாவாசைக்கு தான் போவேன். இந்த அமாவாசைக்கு ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. போன அமாவாசைக்கு செம்ம கூட்டமாக இருந்தது. ஆடி அமாவாசைக்கு இந்த அமாவாசை வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா முதல்ல க்யூவில் போயிட்டு நின்று 9 மணி ஆச்சு. 1 ஹவர் வந்து லைனில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப சூப்பராக நல்லபடியாக நம்ம க்யூவில் போகாமல் நம்ம ஃப்ரீயாகவே போய் கும்பிட்டு வந்த மாதிரி இருந்தது. நான் இங்கேருந்து நைட்டு 1 மணிக்கு கிளம்புனேங்க. 1 மணிக்கு கிளம்பிட்டு அங்கே போகும்போது ஒரு 4:15க்கு போயிட்டு நான் இங்கேருந்து 12:30 மணிக்கு தான் குளிச்சு. ஏன்னா மறுநாள் ஆயிடுச்சு. அங்கே போய் குளிச்சு வர்றதுக்கு லேட் ஆகிட்டு நம்ம வீட்டிலே குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு போயாச்சு. எப்போவுமே அங்கே போய் தான் குளிப்பேன். இந்த வாட்டி சரி நம்ம நேற்று காலையில் 11:30 மணி தான் அமாவாசை பிறந்துச்சு. அதனால் பரவாயில்ல, நம்ம சூழ்நிலையும் பார்க்கணுன்ட்டு நான் வந்து முதல்ல கிளம்பிட்டேன். போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு ஐயாவையும் கும்பிட்டு அன்னதானத்துலேயும் சாப்பிட்டுட்டு நம்ம அன்னதானத்துக்கு வந்து என்ன நம்மளால் முடியுமோ அதை நம்ம செலுத்திட்டு வரலாம். அப்புறம் அங்கே பசு மாடெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து வாழைப்பழம், கீரை, அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு நல்லபடியாக ஐயாவை நல்லா வேண்டிக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய வீட்டுக்கு, வாழ்ந்த வீட்டும் அவர் பிறந்த வீட்டுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டு அவருடைய ஜீவசமாதி நல்லபடியாக வேண்டிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம செம்பு முருகன் கோவில், அங்கேயும் பாதாள முருகன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிடுச்சு. அது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ரெட்டியார் சத்திரம் போகிற வழி தான். ரைட் சைட் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த போர்டே எழுதியிருக்கோம், செம்பு முருகன் கோவிலுக்கு போகிற வழின்ட்டு. ரைட் சைடு தான் கட் பண்ணணும். போயிட்டு உள்ளே போயிட்டோம்னா நல்ல விசேஷமாக முருகன் கோயில், பாதாள முருகன் சொல்லிட்டு அடிவாரத்தில் தான் இருப்பாங்க. அவரை சாமி கும்பிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு, ஆனால் அவங்க வந்து நம்ம வந்து தீபம் காட்டிட்டு நம்ம ₹1 கூட காணிக்கை செலுத்தக்கூடாது. அவங்க செலுத்தினாலுமே ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதனால் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டு பாதாள முருகனுக்கு மேலே அன்னதானத்துக்கு வந்து உங்களால் செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்சது அன்னதானம், இல்லை அவங்க கோவிலில் வந்து ஏதோ விற்கிறாங்களா அவங்கள்ட்ட வந்து கோவிலில் வாங்கிட்டு, ஏன்னா அவங்க நம்மளை வச்சு தான் நம்ம வருவோன்னு தான் அவங்க வந்து கடை வச்சுருக்காங்க. அங்கே ஏதாவது அவங்கள்ட்ட வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி நான் ₹11 எடுத்து காணிக்கை செலுத்தலான்னு வச்சுருந்தேன். ஆனால் போட்டு ரிட்டன் கொடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு யாருமே தட்டில் செலுத்தலை. அப்புறம் வந்து அன்னதானத்துக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது எவ்வளவோ அன்னதானத்துக்கு எழுதிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துடலாம். இதாங்க நேற்று நடந்துச்சு. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அமாவாசைக்கு போயிட்டு வாங்க. இல்லை மித்த நாள் உங்களுக்கு டைம் கிடைக்குன்னா ஐயா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கணக்கம்பட்டி சித்தரை கும்பிட்டுட்டு முருகனையும் கும்பிட்டு நல்லபடியாக வாங்க. எல்லாமே நல்லா நடக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்ங்க.